எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல், எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி சமைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, போண்டா, பஜ்ஜி, வடை இப்படி எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. ஈவன் சமோசாக்கு கூட இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த சைட் டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சாதாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபியை சின்ன வெங்காயத்தில் தான் செய்வாங்க. நீங்களும் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. அதாவது சாம்பார் வெங்காயம் 20 எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதனோடையே 3 பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் இருக்கிறது, 4 பூண்டு பற்கள் மீடியம் சைஸில் இருக்கிறது சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் ரொம்ப முத்தி இருந்ததுன்னா அதனோட விதைகளை எடுத்துடுங்க. அதே போல் எலசான பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகளோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கும் உங்களோட சுவைக்கும் ஏற்ற மாதிரி உப்பை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. காரம் நீங்கள் அதிகமாக சேர்க்கும் பொழுது உப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அதே போல் சின்ன வெங்காயம் நீங்கள் எடுக்கும் பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்க்கறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுங்க. இது சட்னின்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம். வீடியோ முதல்ல நான் சொன்ன உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஸ்பெஷலான பொருளும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்களும் இந்த சட்னியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.